வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் கோப் இண்டிகேட்டர் ரன்னிங் டைப், சீரியல் நம்பர் M268, ரெட் அண்ட் எல்லோ கலர். இந்த இண்டிகேட்டரோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சென்டரில் நார்மல் எல்இடி இருக்குது அண்ட் அதோட அவுட்டர்லேயே பார்த்தீங்கன்னா கோப் எல்இடிஸ் இருக்குது. அதுக்கு மேலேயே ஹெவி ஃபைபர் மெட்டீரியலில் கவர் ஆகிருக்கு. இண்டிகேட்டரோட பேக் சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஏரோ டைப்பில் எல்இடிஸ் இருக்குது அண்ட் இதோட பாடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி பிவிசி மெட்டீரியல். இண்டிகேட்டரோட பாட்டம்லேயே அட்டாச்சாக ரப்பர் மெட்டீரியலில் கவர் ஆகிருக்கனால இண்டிகேட்டர் நம்ம எவ்வளோ பெண்ட் பண்ணாலும் எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. நல்லா ஃப்ளெக்சிபிளாகவே இருக்குது. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு பெண்ட் பண்ணுறேன்னு. நல்லா ஃப்ளெக்சிபிளாகவே இருக்குது. அண்ட் இண்டிகேட்டரோட பாட்டம்லேயும் பார்த்தீங்கன்னா அட்டாச்சாக ஹெவி மெட்டலில் போல்ட் அண்ட் ஸ்க்ரூஸ் இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம எல்லா மாடல் வண்டியிலுமே இந்த இண்டிகேட்டரை ஃபிட் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூடவே வர ஒயரோட குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. ஒயரோடைய அட்டாச்சாக ஸ்லீவும் இருக்குது. இந்த இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 ஒயர்ஸ் இருக்குது. பிளாக், ரெட் அப்புறம் ப்ளூ கலர் ஒயர். இதில் பிளாக் ஒயர் பார்த்தீங்கன்னா மைனஸ் லைனில் கனெக்ட் பண்ணணும். ப்ளூ அண்ட் ரெட் ஒயரை பாசிட்டிவ் லைனில் கனெக்ட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் ஒயரில் லைன் கொடுக்குறப்போ சென்டரில் இருக்க நார்மல் எல்இடி எல்லோ கலரில் ரன்னிங் டைப்பில் எரியும் அண்ட் பேக் சைடில் இருக்க ஏரோ டைப் எல்இடியும் ப்ளூ கலரில் ரன்னிங் டைப்பில் எரியும். இதை நம்ம இண்டிகேட்டர் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளூ ஒயரில் லைன் கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா அவுட்டரில் இருக்க கோப் எல்இடி ரெட் கலரில் பிளைன் டைப்பில் எரியும். இதை நம்ம பார்க்கிங் லைட்டாவோ இல்லை பிரேக் லைட்டாவோ யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு நம்ம லைன் கொடுக்கறது டைரக்ட் 12 வோல்ட் டிசி லைனில் கனெக்ட் பண்ணும். ஏசி லைன் டைனமோ கரண்ட்டில் ஒர்க் ஆகாது. அண்ட் இந்த இண்டிகேட்டர் யூனிவர்சல் டைப். நீங்கள் எந்த மாடல் பைக் வச்சுருந்தாலும் சரி, எல்லா மாடல் பைக்குக்குமே இந்த இண்டிகேட்டரை ஆல்டர் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இண்டிகேட்டரோட சைஸ் பார்த்துடலாம். இண்டிகேட்டரோட ஃப்ரண்ட் சைடில் லெஃப்ட் ரைட் டோட்டல் சைஸ் 3.5 சென்டிமீட்டர். இண்டிகேட்டரோட டாப் டு பாட்டம் டோட்டல் சைஸ் 7.5 சென்டிமீட்டர். அண்ட் பாட்டம்லேயே அட்டாச்சாக இருக்க போல்டோட சேர்த்து இண்டிகேட்டரோட டாப் டு பாட்டம் டோட்டல் லென்த் 13 சென்டிமீட்டர். சைடில் திக்னஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் டோட்டல் சைஸ் 3 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் இந்த இண்டிகேட்டரோட பிரைட்னஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் இந்த இண்டிகேட்டரை பர்ச்சேஸ் பண்ணோம்னா நம்மளோட அஃபீஷியல் வெப்சைட் www.extremes.in போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ கிளியர் டிஸ்கிரிப்ஷனில் பர்ச்சேஸ் லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் போய்ட்டு கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 12 வோல்ட் டிசி லைனில் கனெக்ட் பண்ணி இந்த இண்டிகேட்டரோட பிரைட்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரெட் ஒயரில் லைன் கொடுத்துடலாம். ஸோ ரெட் ஒயரில் லைன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்க நார்மல் எல்இடியும் பேக் சைடில் இருக்க எல்இடியும் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரன்னிங் டைப்பில் எரியுது. இதை நம்ம இண்டிகேட்டர் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ரன்னிங் பேட்டர்ன் கொடுத்துருக்கனால லுக் வைஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ப்ளூ ஒயரில் லைன் கொடுத்துடலாம். ஸோ ப்ளூ ஒயரில் லைன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அவுட்டரில் இருக்க கோப் எல்இடி ரெட் கலரில் ப்ளைனாக எரியுது. இதை நம்ம பார்க்கிங் லைட்டாவோ இல்லை பிரேக் லைட்டாவோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக நீங்கள் கீ ஆன் பண்ணணுமே பார்க்கிங் லைட் எல்லாம் ஆன் ஆகும். ஸோ அந்த லைனில் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கீ ஆன் பண்ணணுமே அவுட்டரில் இருக்க கோப் எல்இடி ஆன் ஆயிரும். இந்த மாதிரி லைன் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிரேக் அடிக்கிறப்ப மட்டும் இந்த அவுட்டரில் இருக்க கோப் எல்இடி ஆன் ஆகிற மாதிரி கூட நீங்கள் லைன் கொடுத்துக்கலாம். அண்ட் அவுட்டரில் இருக்க கோப் எல்இடியோட பேட்டர்னும் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம 2 எல்இடியுமே ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம். ஸோ 2 எல்இடிஸுமே ஆன் பண்ணுறப்போ இதோட ஃபங்க்ஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம பைக் எல்லாமே இந்த மாதிரி லைட்டிங் ஆக்சரிஸை மாடிஃபை பண்ணுறப்போ உங்கள் பைக்குக்கு ஒரு தனி யூனிக் லுக்காகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம நைட் டைமில் இந்த இண்டிகேட்டரோட பிரைட்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றதை செக் பண்ணிடலாம். இப்போ நம்ம லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இண்டிகேட்டர் ஆன் பண்ணி செக் பண்ணலாம். இப்போ நம்ம லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் நம்ம ரெட் ஒயரில் லைன் கொடுத்துடலாம். ஸோ ரெட் ஒயரில் லைன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்க நார்மல் எல்இடி எல்லோ கலர்லையும் பேக் சைடில் இருக்க ஏரோ டைப் எல்இடி ப்ளூ கலர்லையும் ரன்னிங் டைப்பில் எரியுது. ஸோ இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு நைட் டைம்லலாம் வெளியே வந்து உங்கள் பைக்கை பார்க்குறப்போ லுக் வைஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இதோட பிரைட்னஸும் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. நெக்ஸ்ட் நம்ம ப்ளூ ஒயரில் லைன் கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்டரில் இருக்க கோப் எல்இடி ஆன் ஆயிடுச்சு. அண்ட் இந்த கோப் எல்இடியோட பேட்டர்னும் சூப்பராக இருக்குது.
இதை நம்ம பார்க்கிங் லைட்டாவோ இல்லை பிரேக் லைட்டாவோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 எல்இடியுமே ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம். இப்போ நம்ம 2 எல்இடியுமே ஆன் பண்ணியாச்சு. இதோட பிரைட்னஸ் சூப்பராக இருக்குது. ஸோ பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கெல்லாம் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருந்தால் சின்ன சின்ன லைட்டிங் ஆக்சரிஸ் மாடிஃபை பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்க டபுள் கலர் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் பைக்கில் இன்ஸ்டால் பண்ணுறப்போ உங்கள் பைக்குக்குன்னு ஒரு யூனிக் லுக் கிடைக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் இந்த இண்டிகேட்டர் யூனிவர்சல் டைப். நீங்கள் எந்த மாடல் பைக் வச்சுருந்தாலும் சரி, எல்லா மாடல் பைக்குக்குமே இந்த இண்டிகேட்டரை ஆல்டர் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டரோட பிரைட்னஸ் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ரைடர்ஸ்க்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டை பற்றின கருத்துக்களையும் ஆல்ரெடி நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருந்தால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரிவ்யூவையும் கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரீம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம்ஸ் டீம்.